நேற்று நைட்டு தங்கச்சி கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கும்போது அவளோட ஹஸ்பண்ட் வந்து கோயம்புத்தூருக்கு ஒரு சின்ன வேலையாக வரதா சொல்லியிருந்தா. அந்த வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு வருவாங்கக்கா அப்படின்னு சொன்னா. ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு தான் வரதா சொல்லியிருந்தாங்க. லஞ்சுக்கு வந்து குழம்பு, ரசம், பொரியல், அப்பளம் இந்த மாதிரி செஞ்சிடலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். ஆனால் அவருக்கு அரிசி பருப்பு சாப்பாடு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் செய்ய சொன்னாங்க. அவங்க வரக்குள்ளே சூடாக அரிசி பருப்பு சாப்பாடு, அதுக்கு சைட் டிஷ்ஷாக எக் ரோஸ்ட்டும் வாழைக்காய் ஃப்ரையும் செஞ்சுருந்தேன். வந்ததுமே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு கிளம்பிட்டாங்க. அவங்க போனக்கப்புறம் கொஞ்சம் பாத்திரமெல்லாம் கழுவ வேண்டி இருந்தது. எல்லாத்தையும் கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜித்துக்குட்டி கூட கொஞ்ச நேரம் வெளியில் உட்காந்துட்டு இருந்தேன். டெய்லி ஆஃப்டர்நூனோ இல்லை ஈவினிங்கோ எனக்கு டைம் கிடைக்கும் போது ஜித்துக்குட்டிக்கு இந்த மாதிரி கலரிங் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுப்பேன். கலரிங் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாலே ஜித்துக்குட்டி வந்து புக்கு, பென்சிலாக எடுத்துகிட்டு வந்து ஜாலியாக உட்காந்துக்குவான். ஸ்கூலுக்கு சேர்த்துறதுக்கு முன்னாடி டெய்லியுமே இந்த மாதிரி ½ இல்லை 1 hour குழந்தைங்களுக்கு வந்து புக்கு கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் நம்மளுக்கு படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்.